ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு படம் வரைய ஸ்டார்ட் பண்ணேன். அந்த படத்தை எப்படியெல்லாம் கழுவி ஊத்துனாங்கன்னு கடைசியா சொல்றேன். ஹலோ கைஸ், நான் உங்க லேசி விலாகர். அப்படி எனக்கு இன்ட்ரோ கொடுத்து மொக்க போட நான் விரும்பல. அதனால ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு போவோம். கிஃப்ட் பேப்பரை காலமே கடன் வாங்கி அரக்க பறக்க கிளம்பியாச்சு. சஸ்பென்ஸ் எல்லாம் இல்ல, ஒரு ஆளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு தான் போறது. யாருக்கும் தெரியாம காலமே கல்லனை போல ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறோம் காய்ஸ். சர்ப்ரைஸ் பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்துட்டு சர்ப்ரைஸ் ஆக வேண்டிய ஆளுக்காக வெயிட்டிங். ஹாப்பி பர்த்டே டு யூ. தியா சர்ப்ரைஸ் ஆனாலா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரியாக்ஷன்ல அப்படி இருந்துச்சு. பேச்சு மூச்சையே காணும். என்னாச்சு? கொஞ்ச நேரம் தாண்டி அவ நார்மலாகி கேக் கட் பண்ணி முடிஞ்சு எல்லாரும் கிஃப்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லா அக்காளுக்கு கொடுத்தா தம்பி கோச்சுப்பா, அதனால தம்பிக்கும் கிஃப்ட் கிடைச்சு. கடைசியா நம்ம கிஃப்டையும் கொடுத்தேன். பல்பு தரக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தேன். மாமாக்கு பல்பு எல்லாரும் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து முடிஞ்சு கிஃப்ட் ஓபன் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதான் நான் எதிர்பார்க்கல, ஃபர்ஸ்ட் நம்ம கிஃப்டையே ஓபன் பண்ணுவான்னு. அது யாருல மக்கள் அது தம்பி தானே. இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு நாளைக்கு முன்னாடியே 2 பேர் கழுவி ஊத்துனாங்க. பரவாயில்ல, இது இவன் தான். ஒரு ஆள் கன்ஃபியூஸ் ஆனா பரவாயில்ல, எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க காய்ஸ். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அதை பார்த்துட்டே இருக்கும்போது ஜினி அக்காவோட கேக் ஒன்று வந்துச்சு. நான் அதை ஒழுங்கா வீடியோ ரெக்கார்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். இதுல சோகமான விஷயம் என்னன்னா, இதை கட் பண்ண பிளாஸ்டிக் கத்தி உடஞ்சிருச்சு. வீடியோல வேற ரெக்கார்ட் ஆகாம தப்பிச்சா ஜினி அக்கா. சரி, அதை விடுங்க. எட்வினனோட கிஃப்டா ஒரு ரிமோட் கார் கிடைச்சு. அதை வச்சு அவ விளையாடுறாளோ இல்லையோ, காட்வினா நீ நல்லா விளையாடுற. அப்புறமா பாட்டி கொடுத்த கொலுசு, புக்கு, ஸ்கெட்சுன்னு எக்கச்சக்கமான கிஃப்ட் கிடைச்சு பிள்ளைக்கு. லோடு சமையாச்சா வை போமா. பாவம், அவனுக்கு ஒரு லோடு வண்டியை கொடுத்து சமாளிச்சனுங்க காய்ஸ். அப்புறமா அன்னைக்கு நைட்டு பட்டாசு எல்லாம் வெடிச்சு பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். எட்வின் அண்ணா, இன்னும் நீ எனக்கு அந்த வீடியோவை தரல. கூடவே சாட்சிக்கு ஜினி அக்கான்னு ஒருத்தி இருந்தா, ஞாபகம் இருக்கட்டும். பர்சனலா தியாவோட பர்த்டே ஏன் ஸ்பெஷல்னா, ஒரு சின்ன கை குழந்தைய எப்படி எடுக்கணும்னு கத்துக்கிட்டது தியா ஒன்ன வச்சு. பிறந்ததுல இருந்து எங்க கூட வளருத முதல் குழந்தை நீ தான். அண்ட் லவ் யூ பேபி. இந்த வீடியோவை ஒரு 10 வருஷம் தாண்டி பாரு, பாப்பேன்னு நம்புறேன். அவ்வளவுதான். இத்துடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அக்கா ஒரே பர்த்டேக்கு அண்ணன் வருவேன். நான் ஃப்ரேம் பண்ணிதல்ல அண்ணன் வருவேன்.